தளபதி விஜய் அண்ணாவுக்கு கழக செயற்பாட்டாளரின் மனக்குரல் என்னும் தலைப்பில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பெண் நிர்வாகியான கோகிலா அனிஷ் வெளியிட்டுள்ள அறிக்கை தற்போது தாவேகா வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. குறிப்பாக ஒரு பெண்ணாக ஆரம்பத்தில் இந்த பாதையில் நடப்பது எளிதாக இருக்கவில்லை. பல சிரமங்களை எதிர்கொண்டாலும் கட்சியின் வளர்ச்சிக்காக அமைதியாக பணியாற்றி வந்தேன் என குறிப்பிட்ட கோகிலா அனிஷ், மாவட்ட மட்டத்தில் நீங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டாம், நாங்கள் சொல்வதை மட்டும் கேட்டு செய்யுங்கள் என்ற வகையில் செயற்பாட்டாளர்களை தடுக்க முயற்சிகள் பலமுறை நடந்துள்ளதாகவும், மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் மற்ற நிகழ்ச்சிகளை நடத்த முயன்றபோது பல தடைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த பிரச்சனைகளை நேரடியாக தலைமையிடம் எடுத்து செல்ல தங்களிடம் எந்த தெளிவான வழியும் இல்லை எனவும், அதுவே தங்களின் மிகப்பெரிய சிக்கல் எனவும் கோகிலா அனிஷ் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எங்களின் ஒரே வேண்டுகோள், அடிப்படை மட்டத்தில் உழைக்கும் செயல் வீரர்கள் தங்களின் கருத்துக்களையும் பிரச்சனைகளையும் தலைமையிடம் பகிரக்கூடிய ஒரு தெளிவான வழிமுறை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கட்சியின் வளர்ச்சிக்கும் செயல் வீரர்களின் உற்சாகத்திற்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும் என கோகிலா அனிஷ் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும், பெண்கள் இழிவாக நடத்தப்படுவதாகவும் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக வைஷ்ணவி போன்றோர் தாவேகாவில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்து கட்சியிலிருந்து விலகியிருந்தார். அதேபோல சமீபத்தில் அஜிதா அக்னலும் தாவேகாவில் கடும் புறக்கணிப்பை சந்தித்தார். மேலும் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியிருக்கும் இந்த வேளையில் மீண்டும் ஒரு பெண் நிர்வாகி கட்சியில் மாவட்ட மட்டத்தில் பெண்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது தாவேகா மட்டுமல்லாது தமிழக அரசியல் களத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.